ஹே பியூட்டிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின்னை வந்து சூப்பரா பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பேக் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இந்த பேக் வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ஈஸியா ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நேச்சுரலா பிரைட்டன் பண்றதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த பேக் வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே வந்து ஈஸியா ரிமூவ் பண்ணிரும். உங்க கண்ணு கீழ இருக்கிற கருவளையம், வாய சுத்தி இருக்கிற பிக்மெண்டேஷன், மூக்குக்கு மேல ஒரு சிலருக்குலாம் வந்து லைன்ஸ் மாரி இருக்கும். அந்த லைன் இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து ஈவன் டோனா மாத்தி குடுக்குறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப அந்த பேக்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. இப்போ பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுல்ல வந்து முல்தானி மட்டி வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரைஸ் ஃப்ளார் வந்து எடுத்துக்கிறேன். இது கூட நெக்ஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்த மாவு வந்து எடுத்துக்கிறேன். இது 3மே வந்து ஈக்குவல் குவான்டிட்டிலயே வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட வந்து 1 டம்ளர் அளவுக்கு வந்து காய்ச்சாத பால் வந்து எடுத்திருக்கிறேன். நீங்க காய்ச்சின பால், காய்ச்சாத பால் 2மே நீங்க வந்து எடுத்துக்கிறலாம். இப்ப இத வந்து ஒரு தடவ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து கட்டி இல்லாம இருக்கணும். அதுக்காக தான் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணும்போது கட்டி இல்லாம மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த மாரி கட்டி இதுக வந்துச்சுன்னா, அதெல்லாம் வந்து நல்லா உடைச்சு விட்டு நல்லா அந்த மாரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டர் வந்து எந்த அளவுக்கு ஆட் பண்ணணும்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு வாட்டர் டைப்ல வந்து வரணும். அந்த பேக் அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து ரோஸ் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. அப்படி நீங்க எடுக்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு பேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, இப்ப வந்து இத நம்ம அடுப்புல வச்சு ஹீட் பண்ண தான் போறோம். ஸோ, அதனால தான் சொல்றேன். நீங்க எடுத்து பார்க்கும்போது ஒரு வாட்டர் லிக்விட் டைப்புக்கு வந்து இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நீங்க ரோஸ் வாட்டர வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் ஒரு வாட்டர் டைப் இருக்கிற அளவுக்கு வந்து இந்த பேக்க வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இந்த பேக்க வந்து நான் எந்த பாத்திரத்தில ஹீட் பண்ண போறேன்னா, அந்த பாத்திரத்தில வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் ஃப்ளார்ல வந்து அந்த திப்பிங்களோ, இல்ல முல்தானி மட்டியில வந்து அந்த திப்பி இருக்கு அப்படின்னா, அதோட நீங்க கிண்டி ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஸ்கின்னுக்கு வந்து டேமேஜ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவ வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து அந்த லிக்விட் டைப்பா மட்டும் தான் இருக்கணும். அதுல அந்த திப்பி இந்த மாரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்ப நான் வந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த இத வந்து அடுப்புல கொண்டுட்டு போய் லோ ஃப்ளேம்ல வச்சு நீங்க கிண்டி எடுத்துட்டு வரணும். கிண்டி எடுக்கும்போது இந்த மாரி கிரீமி டைப்ல வந்து இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும், உங்க பே அடுப்ப வந்து ஆஃப் பண்ணிட்டு, பேக்க வந்து கீழ எடுத்து வச்சுக்கோங்க. இத ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லா ஆற விடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணணும். இந்த பேக்க வந்து நீங்க இந்த மாரி ரெடி பண்ணிட்டு, ஃப்ரிட்ஜ்ல கூட வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு தடவ ரெடி பண்ணிட்டு, இந்த பேக்க வந்து ஒரு 3 டேஸ் வரைக்கும் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேஸ் மட்டும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல நீங்க வந்து வைக்க வேணாம். ஏன்னா கெட்டு போயிடும். ஓகே. இந்த பேக் வந்து இப்போ நல்லாவே கூல் டவுன் ஆயிருச்சு. கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமா வந்து ஒரு பவுலுக்கு வந்து இந்த பேக் எல்லாத்தையுமே வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு எவ்வளோ நேரம் இத ஃபேஸ்ல வச்சிருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலும், இதோட பெனிஃபிட்லாம் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலையும் வந்து நான் வீடியோல சொல்லியிருக்கேன். அதையும் மறக்காம கன்டினியூவா பாருங்க. இப்போ வாங்க பேக்க வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம். இப்போ பேக் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. இந்த பேக்ல ஆட் பண்ணியிருக்கிற எல்லா பொருட்களுமே வந்து வீட்ல இருக்கிற பொருட்கள் தான். வீட்ல இருக்கிற பொருட்கள வச்சு தான் நான் ஃபுல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். இந்த பேக்கும் நீங்க பண்றதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாலாம் இருக்காது. ரொம்பவே சிம்பிளான பேக்கும் கூட தான். இப்ப அந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்ப அந்த பேக்க என்னோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கிறேன்.
இந்த பேக்க வந்து உங்க ஃபேஸுக்கு மட்டும் இல்லாம, உங்க பாடிக்கும் சேர்த்தே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்க பாடிக்கும் அப்ளை பண்ணும்போது, உங்க பாடியில உள்ள அந்த டேன், பிக்மெண்டேஷன் இந்த மாரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, அதையும் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து ஈவனா மாத்தி குடுக்கும். இப்ப என்னோட ஃபேஸ் ஃபுல்லா நல்லா நான் அப்ளை பண்ணிட்டேன். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னோட ஃபேஸ வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ 20 மினிட்ஸ் வந்து ஆயிருச்சு. என்னோட ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை ஆயிருச்சு. உங்களுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸ் வந்து நல்லா இழுத்து பிடிக்கும். ஏன்னா ஏன்னா இதில வந்து முல்தானி மட்டியும், உளுந்தும் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது 2மே வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்க ஃபேஸ வந்து நல்லா இழுத்து பிடிச்சு, ஃபேஸ வந்து நல்லா டைட்டன் பண்ணியும் குடுக்கும். இந்த ரெமடி வந்து ரொம்பவே எஃபெக்டிவான ரெமடியும் கூட. உங்க ஸ்கின்னையும் டைட்டன் பண்ணி, உங்க ஸ்கின்ன நல்லாவும் பிரைட்டனும் பண்ணி குடுக்குறதுக்கு இந்த ரெமடி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப என்னோட ஃபேஸ வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா என் ஃபேஸ்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியுது. இன்ஸ்டன்ட்டாவே ஒரு பிரைட்னஸும் குடுக்குறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த பேக்க வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது, உங்க ஸ்கின்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா, இதுல ஆட் பண்ணியிருக்கிற முல்தானி மட்டி வந்து நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். அதே நேரத்துல நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா டைட்டன் பண்ணி, நம்ம ஸ்கின்ன லைட்டன் பண்றதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து ரைஸ் ஃப்ளார் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ரைஸ் ஃப்ளார் வந்து நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி குடுத்து, நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணியும் குடுத்துரும். அது மட்டும் இல்லாம உங்க ஃபேஸ்ல, அந்த நோஸ்ல, அந்த தாடையில எல்லாம் இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணியும், உங்க ஸ்கின்ன ஈவன் டோனாவும் பாத்துக்கிறதுக்கு இந்த ரைஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். மில்க் வந்து உங்க ஸ்கின்ன வந்து நல்ல சாஃப்ட் அண்ட் சப்ளாவும் வச்சுக்கிடும். உங்க ஸ்கின்ன வந்து நல்லா ஹைட்ரேட்டடாவும் வச்சுக்கிறதுக்கும் இந்த மில்க் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்குறதுக்கும் மில்க் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து உளுந்த மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். உளுந்து மாவும் கூட உங்க ஸ்கின்ன வந்து நல்லா ஈவன் டோனாவும் மாத்தி குடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணியும் குடுக்கும். உங்க ஸ்கின்ன வந்து இன்ஸ்டன்டாவே வந்து ப்ளீச் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து உளுந்துக்கு வந்து ரொம்பவே இருக்கு. அதனால உங்க ஸ்கின்ன வந்து இன்ஸ்டன்டா பிரைட்டனும் பண்ணி குடுக்கும். அதே நேரத்துல இந்த பேக்க நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது, உங்க ஸ்கின்ன வந்து சீக்கிரமாவே பிரைட்டன் பண்ணி, உங்க ஸ்கின்ன வந்து ஈவன் டோனா மாத்தி குடுக்குறதுக்கு இந்த உளுந்து வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பேக்க வந்து கண்டிப்பா ரெகுலரா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வீடியோ வந்து இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும், மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இதுக்காக நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ரிலேட்டடான எல்லா வீடியோஸுமே வந்து வரும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல நான் வந்து உங்கள மீட் பண்றேன். See you next video. Take care. Bye bye.